ஹாய், இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புது ஏதாவது ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ போடணும்னா சஜஷன் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த ப்ராடக்ட். முதல் முறையாக ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நசுங்காமல் வந்திருக்கு. இப்போ இதுதான் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாய்ஸ் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது பிரிக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் சுற்றி ஏதாவது சவுண்டு கேட்கும். அப்போ தான் யாருனா தெருவில் யாருனா கத்துவாங்க. அப்போ தான் இன்னமும் இவனுங்க ஏதோ வேலை இருக்கிற மாதிரி சர்ரு புருன்னு போவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது டப்பாக்குள்ளே ஒரு டப்பா, 2 டப்பா. அதுக்குள்ளே ஒரு கவர், டன். இன்னொரு டேப். நம்ம ஆல்ரெடியே ஒரு சிங்க் வீடியோ, அதாவது டேப் ஒரு ரிவ்யூ வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற ஒரு டேப் ஒன்று. அது வீடியோ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், பாருங்கள். ஹாலில் இருக்கிற சிங்க்கு அதில் பழைய டேப் ஒன்று இருக்குது. அதை மாற்றிட்டு இப்போ புதுசாக ஒரு ஸ்டீல் மாதிரி இருக்கிற ஒரு டேப் ஒன்று போட போகிறோம். இதுதான் இது ஒரு அன்பாக்சிங். இப்போ இது எப்படி நம்ம அந்த சிங்கில் போடுறது, நம்ம எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணுறது, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இப்போ நம்ம மாற்ற போகிற அந்த சிங்கோட டேபு. இந்த டேப் ஆல்ரெடி இது சின்னதாக தான் இருந்துச்சு, ஸ்டீலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணால், ஆனால் இதுலேயும் வாட்டர் சரியாக வர மாட்டேருக்கு. இதுவும் ரொம்ப நம்ம கை கழுவும் போது சிங்கில் நம்ம கைப்படுது. அதனால் இப்போ நம்ம இதை தான் மாற்ற போகிறோம். இதை மாற்றிட்டு தான் இந்த புதுசாக இப்போ நம்ம வாங்கின அந்த டேப் இதில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல இருக்குது பார்த்துக்கிறீங்களா, இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அங்கே தண்ணி வராது. முதல்ல நம்ம அதை இது பண்ணிக்கணும். தண்ணி எதுவுமே இல்லாத போது இப்போ நம்ம இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இதை கட்டணும். அடியில் இங்கே கீழே நம்ம அடியில் பார்த்தோன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இது இருக்கும். இந்த கீழே இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மரம் ஒன்று இருக்கும். அதை நம்ம கட்டினோன்னா இது வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இப்போ கட்ட போகிறோம். இப்போ நம்ம இதை நம்ம கைட்டிட்டோம். இந்த மரையை நம்ம யூஸ் பண்ணாலே இது கைட்டிடும். இது கைட்டின்னு வந்துடும். இதுக்கப்புறம் இந்த டேப்போட கீழே ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரம் தான் இந்த டேப்புக்கும் இந்த சிங்க்குக்கும் கனெக்ட் ஆகிறது, அந்த டைட் ஆகிறதும் அந்த மரம் தான். இப்போ நம்ம அந்த மரையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இந்த சைடில் இருக்கும். சில சிங்கில் இந்த டேப் சென்டரில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது உள்ளே இருக்கும். இப்போ இதுதான் அதோட மரை. இதுதான் இப்படி இருக்கும். இது சிங்க் இங்கே இடத்துல இருக்கும். சிங்க்குக்கு இதுக்கும் நம்ம டைட் பண்ணி இது டைட்டாக வச்சு பிடிச்சிருக்கணும். இந்த டேப் தான் சிங்கை நடுவு, இந்த டேப்புக்கும் சிங்குக்கும் நடுவில் இந்த மரம் தான் பிடிச்சின்னு இருக்கும். அதுக்கு கீழே தான் நம்ம இந்த பாயிண்டில் வச்சு நம்ம இது டைட் பண்ணுறது. அதுக்கான மரம் தான் இது. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வாங்கின அந்த புது டேபை மாட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் நம்ம துடைச்சிக்கலாம் ஓரலாம். ஏன்னா இதெல்லாம் திரும்பி நம்ம கைட்டி நம்ம துடைக்க முடியாது. அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ ஒரு துணியால் துடைக்க முடியும் அதெல்லாம் துடைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த பழுப்பு, அதே மாதிரி தான் இது எல்லாமே துடைச்சிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல அதை நம்ம மாட்ட போகிறோம். கீழே இருக்கிற இந்த மரம் தான் சிங்கை பிடிச்சிக்க போகுது. இந்த இடத்துல தான் அந்த பழுப்பு கனெக்ட் ஆகி தண்ணி வரப்போகுது. இதெல்லாம் சிங்க்குக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு கவர் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு மரம். இதெல்லாம் இப்போ இதுதான் நம்ம இதில் மாட்ட போகிறோம்.
இதை லூஸ் பண்ணிவிட்டு இது வந்து இதுக்கு மேலே வரணும், இது அதுக்கு மேலே இது வரணும். இந்த 2 பிளாஸ்டிக் இது வந்து கீழே வரணும். அடிப்பகுதியில் சிங்க்குக்கு அடிப்பகுதியில் இந்த பிளாஸ்டிக் வரணும், சிங்க்குக்கு மேலே இந்த பிளாஸ்டிக் வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அதுக்கு மேலே இந்த தகடு வரணும். இப்போ இதையும் வச்சு நம்ம அடியில் வந்து டைட் பண்ண போகிறோம். வச்சாச்சு. நம்ம வைக்கும் போதே நமக்கு எந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கணுன்றதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இது ஒன்றும் சிங்க் வந்து ஃபிட் பண்ணுறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. சிங்க்கோட டேபு, இந்த ப்ளம்மரிங் வேலை, இந்த சிங்க்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மாட்டுறதுக்கு ஒரு ப்ளம்மரோ எதுவோ தேவை கிடையாது. நம்மளே நம்ம வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து நம்ம இதில் வந்து இணைக்க போகிறோம். அதே டைட் தான், எப்படி நம்ம கைட்டுறோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஃபிக்ஸடாக டைட் பண்ணிட்டோம்னா டைட் ஆகிடும். அதெல்லாம் இப்போ இது டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வந்து திறந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த டேப்பில் ஒரு இது இருக்குது, என்னென்னா ஈஸியாக நம்ம இந்த கேப்பை நம்ம கைட்டிடலாம். நம்ம தண்ணி இங்கே வரும்போது ஏதாவது அடைப்பு கிடைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இதை டைட் மற்ற டேப்பில் வந்து இங்கே ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நம்ம கைட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம இப்படியே கைட்டிட்டோம்னா இது வந்துடும். இதை நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு என்ன அடைப்புனாலும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம இது பண்ணலாம், போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து தண்ணி டைரெக்டாக அப்படியே வரும். 200 சில்லறைக்கு இது ரொம்ப பரவாயில்ல, பட்ஜெட் ஓகே. ஆனால் ஒரு ரொம்ப நாள் இது உழைக்குமான்றது நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். இப்போ நம்ம வந்து தண்ணி திறந்து விட்டோம். இப்போ நம்ம தண்ணி திறந்தோடனே அழகாக என்ன ஃபோர்ஸில் வருது அப்படி பாருங்கள். நம்ம இப்படியே கூட நம்ம சிங்கில் எல்லா பொசிஷன்லேயும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம அழகாக இப்படி கை கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கை கழுவும் போது சிங்கில் வந்து நம்ம கை படாது, ப்ரொடெக்டடாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. அவ்வளோதான். கீழே வந்து எந்த ஒரு லீக்கேஜும் கிடையாது, எல்லாமே கிளியர். ஓகே, நம்ம இப்போ வாட்டர் டேப்பை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரிவ்யூ படி பார்த்தா ஓகே, இப்போ வாங்கின புதுசுக்கு அது எனக்கு நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. முன்னே இருந்ததோட இது பரவாயில்ல. ஆனால் இன்னும் யூஸ் பண்ண தான் அதோட குவாலிட்டி எவ்வளோன்னு எனக்கு தெரிய வரும். நான் பார்த்த ரிவ்யூ வரைக்கும் ஓகே, எல்லோரும் ஒரு 4 ஸ்டார் 5 ஸ்டார் தான் போட்டிருந்தாங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரிவ்யூவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து இந்த மெட்டல் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாமோ அப்படின்னு என்கிட்ட ஒரு ஃபீல். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. அன்பாக்சிங் பார்த்தாச்சு, ரிவ்யூவும் சொல்லிட்டேன், ஃபிக்ஸிங்கும் காமிச்சிட்டேன். இவ்வளோ தான். ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து நினச்சா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், மாட்ட முடியும். ஃபேன் எதுவாக இருந்தாலும் நம்மளே எது வேணால் மாற்றிக்கலாம். இந்த சிங்கில் இருக்கிற டேப்லாம் சிம்பிள், அது யார் வேணால் மாற்றிக்கலாம். அதுக்கெலாம் ப்ளம்பரை கூப்பிடணும் ஒன்றும் அவசியம் கிடையாது, சிம்பிள் தான். ஒரு 5 செகண்ட் வேலை தான் இது, நம்மளே இதை மாற்றி விட்டு போயிடலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது புது ப்ராடக்ட் அன்பாக்சிங் ஏதாவது பண்ணணுன்னா சஜஷன் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பாய்.